அனைவருக்கும் வணக்கம். அரசு மலர் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அரசு மலர் தொலைக்காட்சி மூலியமாக அ சில விஷயங்களை நான் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். கடந்த 6 மாத காலமாக சென்னை ஈசிஆரில் உள்ள ஈசிஆர் மற்றும் பெரியார் சாலை சந்திப்பின் அருகில் மதுபானக் கடை ஒன்று வருவதற்காக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது சார்பாக கடந்த 6 மாத காலமாக பொதுமக்களாகிய நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு தகுந்த துறைகளிடமும் தகுந்த அரசிடமும் எங்களோட குறைகளை சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதன் சார்பாக கலெக்டரிடமும் அமைச்சர்கள் பலரிடமும் தகுந்த துறைகளிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் காவல்துறையினரிடமும் எல்லாவித ஆவணங்களையும் தயார் செய்து கொடுத்திருக்கிறோம். இதன் சார்பாக கடந்த மாதம் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரிடமிருந்து சம்பந்தப்பட்ட துறையிடமிருந்தும் மதுபானக் கடை எதிர்ப்பதற்காக கடிதங்கள் வந்து சேர்ந்துள்ளது. சம்பந்தப்பட்ட நபருக்கு கடிதங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது மற்றும் மதுபானக் கடை வரக்கூடாது என்றும் அதில் சொல்லியிருக்கிறார்கள். இதையும் மீறி தற்போது அந்த கடையை நடத்துவதற்கு சில மனிதர்கள் அது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதில் நான் இதன் மூலமாக பொதுமக்களிடம் இதை நான் தெரிவிக்கிறேன். மக்களின் எதிர்ப்பை எதிர்த்து இங்கே வருவதனால் அரசோ அல்லது மீடியாவோ இதை தகுந்த துறையிடம் மீண்டும் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு விடிவு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறேன். மேலும் பெரியார் சாலை சந்திப்பிலும் ஈசிஆர் சந்திப்பிலும் அருகில் இது வருவதால் பாலவாக்கம் பொதுமக்கள் பெரிதும் உபயோகப்படுத்தும் பெரியார் சாலை ஈசிஆரை அடைவதற்கு பெரியார் சாலை தான் உபயோகிக்கிறார்கள். இந்த கடையை சுற்றி அதிக குடியிருப்புகளும் மற்றும் எதிரில் ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கிறது. மேனுவல் மணி ஸ்கூல் பிள்ளைகளும் மற்றும் அரசு பள்ளி பிள்ளைகளும் இங்கு தான் போக்குவரத்துக்காக இங்கு பஸ் ஏறுகிறார்கள். இது மேலும் இங்கு டாஸ்மாக் கடை வந்தால் பொதுமக்களுக்கு மிகவும் ஆபத்தாக விளையும் என்று தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது துறையும் இவ்வளவு முயற்சி நாங்கள் செய்தும் துறையிடம் இருந்து பல்வேறுபட்ட ப்ரெஷர் வந்தும் இதையும் மீறி இங்கே கடையை வருவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை முதல்வரிடமும் மற்றும் துறையினரிடம் கொண்டு சேர்த்து தீவிரமாக முயற்சி எடுத்து இதை தடுக்க தாழ்வன்மையுடன் நாங்கள் பாலவாக்கம் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.